நம்ம வந்து உப்பு வந்து அரைச்சி சால்ட்டுக்கு பதிலாக வந்து கல்லுப்பு அரைச்சி தாங்க வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து கல்லுப்பு அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஜார் வந்து ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி ஜாராக இருக்கணும். இப்போ நம்ம இதை அரைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய மிக்ஸி ஜாரோடைய பிளேடும் ஷார்ப் ஆகும். இது ஷார்ப் ஆகிறது இல்லாமல் ஒரு 15 days ஒன்ஸ் நீங்கள் வந்து தேவையான அளவு கல்லுப்பை போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க. ஸோ அதனால் சால்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது. இதை வந்து அரைச்சிக்கிறேன். பாருங்க, அரைக்கும்போது மிக்ஸி வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். நாம் கடையில் வாங்குற வந்து சால்ட் இப்படி இருக்காது. நம்ம அரைக்கிற சால்ட்டு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் நல்லது. நமக்கு வந்து நல்ல சால்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் சால்ட்டே அன்னைக்கு அரைக்க முடியலனா கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம கடையில் சால்ட் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு சின்ன டிப்ஸுங்க, நீங்கள் பெருங்காயம் வாங்கி கட்டியாக வைக்கிறீங்கன்னா அந்த நேரமே டைம் இருந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக எடுத்து போட்டு காய வச்சு நம்ம டப்பாவில் வைக்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த கிறிஸ்டல் பெருங்காயம் அல்லது பால் பெருங்காயம் வாங்குறவங்க இருந்தால் அது வேறு. இந்த மாதிரி பெருங்காயம் வாங்கும்போது உங்களால் டைம் இல்லை, பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல காரமான மிளகாய் இருந்தால் 1 போடுங்க போதும். காரம் கம்மியாக இருந்தால் 2 மிளகாய் இதில் வச்சுட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட்டான ஸ்டேஜ்லேயே இருக்கும். எப்போ எடுத்திங்கனாலும் இது மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வரும். காயவே காயாது பெருங்காயம். ரொம்ப காரமான மிளகாய் இருந்தால் ஏன் 1 போட சொன்னால் இது மெல்ட் ஆகி ரொம்ப லூஸாக போகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் காஞ்ச உடனே நீங்கள் எடுத்துங்க. திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக பிரித்து போட முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்.